எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை கேட்டை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உச்சிஷ்ட கணபதி கடவுள் அவதரித்த நட்சத்திரத்தில் முதல் பாதம் விருச்சக ராசி ரிஷப லக்னத்தில் தானுங்க செப்டம்பர் மாதம் பிறக்கப்பட போகுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய தருணம் எந்த மாதிரியான மாறுதலும் மாற்றங்களும் ஏற்படுத்தும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலைன்றது பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுபோக எதிர்பார்ப்புகள்ன்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருக்குதானுங்க செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். செப்டம்பர் மாதத்தில் செப்டம்பர் 13ஆம் தேதி செவ்வாவுடைய பயிற்சி. மேசராசினா மேசராசிக்கு அதிபதி செவ்வாய். காலச்சக்கரத்தின் முதல் பாவகம் செவ்வாவுடைய வீடு. செவ்வாவுடைய பயிற்சி 13ஆம் தேதி. 14ஆம் தேதி சுக்கிர பகவானுடைய பயிற்சி. 15ஆம் தேதி புதனுடைய பயிற்சி. 16ஆம் தேதி சூரிய பகவானுடைய பயிற்சி. அப்போது இந்த 4 கிரகங்களுடைய பயிற்சியும் மற்ற கிரக அமைப்புகளை கொண்டு தான் கோட்சார பலன்கள் நம்ம பார்க்குறோம். கோட்சாரம் அப்படின்னா என்னன்னா கோள்களின் சாரம். ஒரு கிரகம் ஒரு பாவகத்தில் இருக்குது அப்படின்னா அந்த பாவகத்தில் யாருடைய சாரத்தில், சாரம்னா நட்சத்திரம், யாருடைய நட்சத்திரத்தில் இருக்காரு அதுக்கேற்ற மாதிரியான பலன் வரக்கூடியது தான் கோட்சார பலன்கள். அதுக்காக சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கோட்சார பலன் வந்துடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சுய ஜாதகம் அப்படின்றது உசுறு மாதிரின்னு வச்சுக்கோங்க. கோட்சார பலன்ன்றது உடம்பு மாதிரி. அப்போது லக்னத்தை கொண்டு பார்க்கக்கூடிய பலன் அதுதான் நம்ம பிறந்த ஜாதகம், அதாவது நம்மளுடைய சுய ஜாதகத்தை வச்சு பார்க்கக்கூடியது. ராசியை வச்சு பார்க்கக்கூடிய பலன்கள் தானுங்க கோட்சார பலன்கள். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடிய முழுமையான பலனை தானுங்க இந்த பதிவில் 100% ஆதாரபூர்வமாக இந்த விவரங்கள் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேனுங்க. நீங்கள் எத்தனையோ யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. இந்த பதிவு 100% உங்களுக்கு ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பதிவாக தான் இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. முழுமையாக பார்த்துட்டு அதன் பிறகு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஒரு ராசியில் பிறந்தவங்க அல்லது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தோற்றத்தில் ஒரே மாதிரி இருந்தாலும் எண்ணம் சிந்தனை வெவ்வேறு மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் கண்டிப்பாக வராது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாதகம் இருக்குது. கோட்சார பலன்கள் 30% 40% எடுத்துக்கோங்க. ஆனாலும் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா தயவு செய்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். பட்டம் பார்த்து பயிர் செய்யணும், பட்டம் பார்த்து பயிர் செய்யணுன்ற வார்த்தை 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய அந்த பயிருக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்மளுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் தான். ஒரு செயல் செய்கிறோன்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போதாதுங்க, அந்த செயல் செய்கிறதுக்கான பிரார்த்தம் நம்ம ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்து செஞ்சுக்கிடணும். அப்படி செஞ்சோம்னா நமக்கு நட்டம் இல்லை. நம்ம மனசால் பார்க்குற தொழிலெல்லாம் செய்யணுன்ற எண்ணம் வரதான் செய்யும். ஆனாலும் இந்த தொழில் நமக்கு செட் ஆகுமா, எந்த நேரத்தில் செய்தால் அது சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு தயவு செய்து பாருங்கள். ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் ஆரம்பிங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டமெல்லாம் தானாக கையை ஊனி கரணம் போட்டு தான் மேலே வந்துக்கிட்டு இருப்போமே தவிர இவங்களால நல்லா இருக்கும் அவங்களால நல்லா இருக்கும்னு சொல்கிற அளவுக்கு யாரும் கிடையாதுங்க. ஒரு முறை நட்டப்பட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மீண்டும் சுய தொழில் செய்கிறதுக்கோ அல்லது ஒரு செயல் செய்கிறதுக்கான ஒரு எண்ணமே இல்லாமல் போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு தயவு செய்து முக்கியத்துவம் கொடுங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான செப்டம்பர் மாத பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரிஷப ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்கு 3ஆவது பாவகத்தில் சனி பகவானுடைய சாரத்தில் பூசம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு தட்சாமூர்த்தி அவதரித்த நட்சத்திரம் பூச நட்சத்திரம் 3ஆவது பாதத்தில் 103 டிகிரியில் இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த செப்டம்பர் மாதம் பிறக்கப்படுது. உங்களுடைய ராசிக்கு 3ஆவது பாவகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவான் சனி பகவானுடைய சாரம் தொழில் ஸ்தானாதிபதியுடைய சாரம் வாங்கியிருப்பதால்
அந்த தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கிறதுனால 100% மன அழுத்தம் சரியாகும். மனுஷனுக்கு மோசமான நோய் எதுன்னு கேட்டிங்கன்னா மன அழுத்தம் தானுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மன அழுத்தம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார தீராத சங்கடம் இருக்குதுங்க. ஆசை 30 நாள் மோகம் 60 நாள்னு சொல்கிறாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சு விட்டேனுங்க இப்படின்னு சங்கடப்படுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. வேலை வாய்ப்பில் பல விதமான சங்கடம் இருக்குதுங்க அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குதுங்க. மனசால் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு சங்கடங்கள் இருக்க தானே செய்யும். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக இருந்த தடைகளை நீங்கக்கூடிய நேரம் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளார. உங்களுடைய ராசிநாதன் 3வது பாவகத்தில் இருக்க, 3வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். 7வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய திருமண ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்திலிருந்து சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்தை, அதாவது லாபஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த அமைப்புகள் எல்லாமே நமக்கு சாதகமான தருணமாக இருக்கும். அப்போது மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். ஒரு சிலர் இருக்காங்க, ராசிக்கு 2ல் குரு வந்திருக்குன்னு சொன்னாங்க, தீராத திருமணத்தடன் தீருன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கலை சாமி. நான் பார்த்த நேரத்தில் பார்த்த பொண்ணுக்கு தானுங்க கல்யாணம் நடக்குது, அல்லது என்ன பார்த்துட்டு போன மாப்பிள்ளைக்கு தானுங்க கல்யாணம் நடக்குது. கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் என் லைஃப்பில் இருக்கா அப்படின்றது எனக்கு கேள்விக்குறியாக இருக்குதுங்க நினைக்கக்கூடிய ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 100% இந்த தருணத்தில் திருமணத்தில் இருக்கிற தடைகள் சரியாகும். அதில் மாற்று கருத்து இல்லை. நாகதோஷம் சொன்னாங்க, செவ்வாதோஷம் சொன்னாங்க, தாரதோஷம் சொன்னாங்க, காலஸ்ரீ போக சொன்னாங்க, திருமணஞ்சேரி போக சொன்னாங்க, திருநாகேஸ்வரர் போக சொன்னாங்க. நான் போகாத இடம் இல்லைங்க, செய்யாத பரிகாரம் இல்லைங்க, பார்க்காத ஜோசியம் இல்லைங்க, கேட்ட ஜோசியமெல்லாம் பொய்யாயிடுச்சு, செலவழித்த காசெல்லாம் செம்பாயிடுச்சு, கும்பிட்ட சாமியே கல்லாயிடுச்சுங்கன்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். அதுக்கு ஒரு சின்ன ஆதாரத்தை சொல்கிறேனுங்க. திருமண காரகன் அப்படின்னா சுக்கிர பகவான். அந்த திருமண காரகன் உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தில் இருந்தாலும் சனி பகவானுடைய சாரத்தில் இருக்கார். சனி பகவானுடைய சாரத்தில் இருக்கார்னா சனி பகவானுடைய சாரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகன் சொல்லக்கூடிய பிதிருஸ்தானத்தை சுக்கிர பகவான் பார்க்கிறார். பிதிருஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்க, இந்த திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் சுக்கிரன் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த சந்திர பகவானுடைய சாரத்தில் இருந்து சனி பகவான், செவ்வாய் சனி பகவானை பார்க்கிறார். அருமையான ஒரு பிராப்தம் இது. இதனாலையும் உங்கள் ராசிக்கு 4வது பாவகம் சுபஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சூரியனும் புதனும், சுபஸ்தானாதிபதி சூரியன் ஆட்சி நிலையில் இருக்க, குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் சூரியனுடன் இணைஞ்சு புதனாதித்ய யோகமாக இருக்கக்கூடிய சூழலும், உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் குரு பகவான் தன்னுடைய சுயசாரத்தில், புனர்பூச நட்சத்திரம்ன்றது ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம். அப்போ புனர்பூச நட்சத்திரம் 3வது பாதத்தில் 83 டிகிரியில் தனகாரகன் குரு பகவான் இருக்கார். இந்த அமைப்புகள் எல்லாமே கொண்டு பார்க்கும் பொழுது திருமணத்தில் இருக்கிற தடைகள் முழுமையாக சரியாகும். அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, திருமணம் நடந்ததுங்க, குழந்தை பாக்கியம் தாமதமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனைகளை சொல்கிறாங்க. இன்றைக்கி ஜோதிடர்கள் எப்படி யாரையும் குறிப்பிட்டு சொல்லலைங்க. ஜோதிடம்ன்றது உண்மை, மருத்துவம்ன்றது உண்மை, அதில் மாற்று கருத்து இல்லை. அதில் செயல்படுறவங்க கொஞ்சம் முன்ன பண்ண இருக்காங்க, ஒரு சிலர் சொல்கிறேன். அப்போது இந்த செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய அதிசயம் என்னன்ற விவரம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேனுங்க. புத்திர ஸ்தானம்னா நம்ம ராசிக்கு 5வது இடம் அல்லது நம்ம லக்னத்துக்கு 5வது இடம். ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர ஸ்தானம்னா கன்னி, புத்திர ஸ்தானாதிபதி புதன். புதன் சரியாக 15ஆம் தேதி புத்திர ஸ்தானத்துக்கு வரார், ஆட்சி உச்சமாகிறார். புத்திர காரகன் குழந்தை பாக்கியத்துக்கு அதிபதி புதனாக இருந்தாலும் புத்திர பாக்கியத்துக்கு காரகன் யாருன்னா குரு. குரு புதனுடைய வீட்டில் தான் இருக்கார். ரிஷபராசிக்கு 2வது இடம் புதனுடைய வீடு தானுங்க. புதனுடைய வீட்டில் புத்திர காரகன்,
புதன் ஆட்சி நிலையில் வராரு, தனஸ்தானாதிபதியோட சேர்றாரு. 16ஆம் தேதி சூரியனும் நம்ம ராசிக்கு 5வது பாவகம் புத்திரஸ்தானத்தில். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல குரு விடுங்க, சூரியனும் புதனும் புதனாதித்ய யோகமாக 5வது பாவகத்தில் இருந்து இந்த புத்திரகாரகனுடைய வீடுன்னு சொன்ன பாருங்க, குருவுடைய வீட்டை பார்ப்பது மிக சிறந்த நேரம். அதுபோக சனி பகவான் விதிகாரகன் அல்லவா, அவர் உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தில் பார்க்க 5வது பாவகத்துக்கு அதிபதி ஆட்சி நிலையில் இருக்கும் பொழுது குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். பூர்வீகத்திலிருந்து வெளியே வர முடியலைங்க, இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. பூர்வீக பிரச்சனைகள் சரியாகும், பாகப்பிரிவினை சரியாகும். பூர்வீக வீடு கட்டினனுங்க அரையும் குறையமாக நின்றுக்கிட்டு இருக்குதுங்க, புதுப்பிக்க முடியல அல்லது கிரகப்பிரவேசம் செஞ்சுக்கிட முடியல. மண் மனை சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகிறதுக்கு உண்டான ஒரு நிறைவான நேரம் இது. இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, செய்யாத தப்புக்கு செஞ்சென்ற பேர் வழக்கு பிரச்சனை என் பேரில் இருக்குதுங்க. சரியாகுமா சாமி? நிச்சயமாக சரியாகும். இந்த நேரத்தில் ஒரு சில ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறேனுங்க, எந்த வேலைக்காக நான் போனனோ அந்த வேலை கிடைக்காம கிடைக்கிற வேலையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க. நம்ம மனசால் எப்போவுமே 10 ரூபா சம்பாதிக்கும் போது 100 ரூபாய்க்கு பிளான் போடுவோம், 100 ரூபாய் சம்பாரிச்சு போட்டோம்னா 500 ரூபாய்க்கு பிளான் போடுவோம். எல்லாரும் அப்படின்னு சொல்லிட முடியாது, ஆனால் ஒரு சிலர் அப்படி இருக்க தான் செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 90% நண்பர்கள் அப்படி தான் இருப்பாங்க. கையில் 4 காசு இருந்தால் எந்த யோசனையும் இருக்காது, கையில் 4 காசு இல்லாத போது தான் பலவிதமான யோசனைகள் வரும். இந்த நேரம் அப்படின்றது உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த ஆதங்கமம் எல்லாமே சரியாகிறதுக்கு உண்டான நேரம். மன அழுத்தம் சரியாகுன்னு சொன்னனோ அதே மாதிரி மனசில் இருக்கக்கூடிய ஆசாபாசங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கு உண்டான மிக சிறந்த நேரமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும். செப்டம்பர் 13ஆம் தேதி ஒரு மாற்றம் ஏற்படுது. ஏன்னா அந்த செப்டம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் பாருங்கள், இந்த திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் புத்திரஸ்தானத்தில் இருக்கிறது, அதுவும் நமக்கு சிறப்பு. இந்த பாக பிரிவினை செஞ்சுக்கிடணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குதுன்னா செப்டம்பர் 1லிருந்து கரெக்டாக 13 தேதிக்குள்ளார நீங்கள் பேசுங்க. 5 முறை நாங்கள் பஞ்சாயத்து பேசணுங்க, அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை, என் சித்தப்பனும் பெரியப்பனும் அவங்களே இன்னும் பாக பிரிவினை செஞ்சுக்கிடலை, நாங்கள் அண்ணன் தம்பி எப்படிங்க நாங்கள் பாக பிரிவினை செஞ்சுக்கிறது, 3 தலைமுறையாக பாக பிரிவினை பண்ணாமல் இருக்கிறோங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் உட்காந்து பேசுனீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேனுங்க, அதுக்கு போகும் வழி வந்துடும். சரிங்களா? உண்மைக்கே இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி செப்டம்பர் 13ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி அடைகிறதும், செப்டம்பர் 14ஆம் தேதி சரியாக சுக்கிர பகவான் பயிற்சி அடைகிறது. உங்கள் ராசிநாதன் 4வது பாவகத்துக்கு வராரு, சுபஸ்தானத்துக்கு வராரு, வாகன யோகம் இருக்குது. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு செப்டம்பர் 14ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் நிறைய நண்பர்கள் வாகனம் வாங்க போகிறாங்க. நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். ஒரு சிலர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். சரிங்களா? செப்டம்பர் 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா புதன் பயிற்சி, அதுதான் புத்திர பாக்கியம் உண்டாகிறதுக்கான நேரம்னு சொன்னேன். செப்டம்பர் 16ஆம் தேதி சூரிய பகவானே 5வது பாவகத்தில் வருது. இது எல்லாமே நமக்கு சாதகமான ஒரு நேரமாக இருக்குது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு. இப்போவும் சொல்கிறேனுங்க, ஒரு செயல் செய்கிறீங்கன்னா அந்த நேரத்தில் கோட்சார பலன்கள் பார்க்குறது எந்த அளவுக்கு பார்க்குறீங்களோ அதை விட உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். ஒரு செயல் செய்யணுன்ற எண்ணம் மட்டும் மனசில் இருந்தால் போதாதுங்க, அது செய்கிறதுக்கான பிராப்தம் நம்ம ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்துக்கிடணும். விஞ்ஞான ஆராய்ச்சி எந்த அளவுக்கு வளர்ந்திருந்தாலும் நம்மளுடைய சுய ஜாதகத்தால் தான் நம்மளுடைய தலையெழுத்து தெரிஞ்சுக்கிட முடியுமே தவிர வேறு எந்த வகையிலையும் நடக்க போகிற விவரத்தை தெரிஞ்சுக்கிட முடியாது. பழக்கப்பட்ட பாதையில் பயணிக்கிறதுக்கும் பழக்கப்படாத பாதையில் பயணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. பழக்கப்பட்ட பாதை கடந்து வந்த வாழ்க்கை, பழக்கப்படாத பாதைன்றது வாழ போகிற எதிர்காலம். எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறது ஜோதிடத்தால் தான் அப்படின்ட்டு சித்தர்களே ஒத்துக்கிட்டாங்க. இந்த பொக்கிஷத்தை அவங்க தான் நமக்கு உருவாக்கி கொடுத்தாங்க ஜோதிடத்தை. இதில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் கொஞ்சம் முரண்பாடுகள் இருந்தாலும் ஜோதிடன்ற பொக்கிஷம் என்றைக்குமே உண்மைதானுங்க. சரியா? இந்த பதிவு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். உங்களுடைய சுய ஜாதகம் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி இந்த தருணங்களில் உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க, பார்த்து தரேன். என்னுடைய பதிவு உங்களுக்கு மனநிறைவை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.